welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஊட்டி diaries 2021 day 3. ஸோ ஆல்ரெடி 2 vlogs வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து எங்களோட லாஸ்ட் டே ஊட்டியில். ஸோ எல்லாம் பேக்கிங் எல்லாமே முடிஞ்சுது. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு நாங்கள் எல்லா பேக்கிங்ஸ் எல்லாமே முன்னாடியே முடிச்சிட்டோம். பட் எங்களுக்கு செக் அவுட் வந்து 12 o'clock வரைக்கும் எங்களுக்கு டைம் இருந்தது. ஸோ மார்னிங் ஒரு 8:30-9க்கெலாம் வந்து நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிட்டோம். அங்கேயே சொன்ன மாதிரி ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ அதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஃபஸ்ட் vlogலையும் செகண்ட் vlogலையும் கொடுத்துருக்கேன், போய் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க வந்து எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னு சொன்னாலும் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து டே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் என்னோடய மேக்கப் லுக். நான் வந்து பெருசாக வந்து பேஸ் எல்லாம் வந்து நான் ஜாஸ்தி எதுவுமே போடலை. ஸோ ஜஸ்ட் சன்ஸ்க்ரீன் அண்ட் ஒரு பவுடர், அவ்வளோதான். பிரைட் லிப்ஸ்டிக், அது மட்டும்தான். ஸோ இப்போ நாங்கள் வந்து மார்னிங் இதுக்கு கிளம்பிட்டோம். ஸோ செக் அவுட்டுக்கு டைம் இருந்ததுனால பக்கத்துலேயே வந்து நாங்கள் இப்போ ஸ்டே பண்ணியிருக்கிறது பக்கத்துலேயே வந்து பொட்டானிக்கல் கார்டனுக்கு ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutesக்குள்ளே ட்ரைவ் தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டோம். ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் கிட்ஸ் வந்து விளையாடலான்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் இருந்த அந்த 3 daysமே ரொம்ப சன்னியாக இருந்தது, ரொம்ப பிரைட் டே. இன்ஃபேக்ட் ரொம்பவே சன்னியாக இருந்தது. ஸோ அதனால் வியூ எல்லாமே நல்லா தெரிஞ்சுது. பட் ஸ்டில் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது, ரொம்ப சன்னியாக இருந்ததுனால. ஸோ இதுதான் வந்து பொட்டானிக்கல் கார்டன், ஊட்டியோடது. ரொம்பவே பாப்புலர், சிட்டிக்குள்ளேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிட்ஸ் வந்து நம்ம நல்லா வந்து விளையாடலாம். அங்கே வந்து பார்க் பெஞ்சஸ் எல்லாம் இருந்தது. ரொம்ப சன்னியாக இருந்ததுனால உட்காரதுக்கும் கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஸ்டில் குழந்தைங்க வந்து ஜாலியாக அங்கே வந்து கொஞ்சம் நேரம் ஓடி விளையாடலாம். ஸோ இந்த பார்க்கோட டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 7 o'clock வந்து உங்களுக்கு வாக்கிங்க்கு எல்லாமே திறந்துடுவாங்க. ஈவினிங் 6 o'clock வரைக்குமே வந்து நீங்கள் வந்து இங்கே போயிட்டு யூ கேன் ஸ்பெண்ட் யுவர் ஹோல் டே ஆல்சோ. முன்னாடியே என்ட்ரன்ஸ்லேயே வந்து இதுக்கு டிக்கெட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம். அண்ட் முன்னாடியே பார்க்கிங்கும் இருக்குது, ஜஸ்ட் வாக்கபிள்லேயே பார்க்கிங்கும் இருக்குது. அது ரொம்ப வருஷமாகவே அங்கே இருக்குது. ஸோ அங்கேயே பார்க் பண்ணிக்கலாம். அந்த ரோட்லேயே வந்து உங்களுக்கு 3 to 4 பார்க்கிங்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்கிங் வில் நாட் பி அ ப்ராப்ளம். ஸோ பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு யூ கேன் என்ஜாய் யர் டே. இங்கே தான் யூஸ்வலாக வந்து நமக்கு ஃப்ளவர் ஷோ வந்து மோஸ்ட்லி நடக்கும். மே மந்தில் வந்து ஃப்ளார் ஷோ வந்து இந்த இதில் வந்து ஸ்பெசிஃபிக்கலாக வந்து நடக்கும். நிறைய கேம்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ நாம் வந்து அந்த டைமில் இப்போது கோவிட்னால இல்லாமல் இருக்கலாம், பட் முன்னாடி வந்து இங்கே தான் இருக்கும். பார்த்திங்கன்னா கிட்ஸ் வந்து ஆடிட்டு போயிட்டு ஸ்லிப்பர்ஸை வந்து போயிட்டு இதில் மட்டி இதுக்குள்ளே விட்டுட்டான். ஸோ சேத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் கால் ஃபுல்லுமே ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு. போய் அதை க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்தது. ஸோ அதை முடித்தோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஒரு கிளாஸ் ஹவுஸ் மாதிரி. அதில் ஃபேர்ன்ஸ்க்குன்னே ஸ்பெஷலாக இருக்கிறது தான் இந்த பர்டிகுலர் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபேர்ன் ஹவுஸ் இது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து டிஸ்பிளேக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இன்னொரு கிளாஸ் ஹவுஸ் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய விதமான கேக்டஸ், ஃப்ளாரிங் பாட்ஸ் இதெல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. நாங்கள் போகும்போது வாட்டரிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ இங்கே வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே இட்ஸ் அ பார்ட் ஆஃப் தி இதை நீங்கள் விசிட் பண்ணும்போது இங்கே எல்லாமே நீங்கள் போய் பார்க்கலாம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இது முடிக்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 12 o'clock ஆகிடுச்சு. செக் அவுட்டுக்கான டைம் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நாங்கள் 4 members மட்டும்தான் போயிருந்தோம். அப்பாவும் டேடி வந்து அவங்க வந்து சிஸ்டர் வீட்டில் இருந்தாங்க. அவங்க டேரெக்டாக வந்து அங்கே பொட்டானிக்கல் கார்டன் முன்னாடி விஷால்கிட்டே வந்து அங்கே ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க எங்களை. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபர்தராக வந்து மூவ் பண்ணோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நிறைய கிளிப்ஸ் எல்லாம் எடுத்திருந்தார் வினோத்தோடத்தில். பட் ஸ்டில் அது வந்து எல்லாமே வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ கரெக்டானதில் வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நிறைய பிக்சர்ஸ் வந்து என்னால் இன்க்ளூட் பண்ண முடியல. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஜாலியாக உங்களுக்கு ஒரு வெக்கேஷன் டைம்
உங்களுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணணுன்னா நாங்கள் கோயம்புத்தூரியன்ஸ்க்கு ரொம்பவே வந்து பக்கம் ஊட்டி. ஸோ அப்பப்போ போய் நாங்கள் நல்லா ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ பார்த்திங்கன்னா திரும்பி அவங்கள பிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நாங்கள் மேலே ரூமுக்கு வந்து செக் அவுட் பண்ணுறதுக்காக வந்தோம். ஸோ ஒரு 12:30 போல் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு செக் அவுட் பண்ணிட்டோம் இங்கேருந்து. ஸோ நாங்கள் வந்து என்ன டிசைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஃபஸ்ட்டு போட் ஹவுஸ் போகலாம் அப்படிங்கிறது எங்களோட ஃபஸ்ட்டு டிசிஷனாக இருந்தது. அது கிட்ஸ் அங்கே விளையாண்டாங்க. ஸோ ப்ரீவியஸ் டே தான் போனோம், பட் ஸ்டில் போகலான்னு போனோம். பட் அங்கே வந்து ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது அன்றைக்கி. ஸோ அதனால் அதை கேன்சல் பண்ணிவிட்டு நேராக கூனூர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போது அந்த ஃபர்னில் அந்த ஏரியா தான் இது. ஸோ அங்கே வந்து திருப்பிட்டு நாங்கள் வந்து கூனூருக்கு வந்து நெக்ஸ்ட்டு இது வந்து கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா புது புது ரோட்ஸ், டிஃப்ரெண்ட் ரோட்ஸ் நாங்கள் வந்து எடுத்தோம். நிறைய ரோட்ஸ் இருக்குது கோயம்புத்தூர் டு உங்களுக்கு ஊட்டிக்கு வந்து. ஸோ அதில் வந்து இந்த இதில் வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட்டான ரோட்ஸ் எடுத்தோம், யூஸ்வலான ரோட்ஸை விட்டுட்டு. ஸோ இப்போ குன்னூர் போயிட்டு சிம்ஸ் பார்க் போகலாம் அப்படிங்கிறது. அங்கே வந்து ஒரு போட்டிங்க்கான இது இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய்ட்டு போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குன்னூரில் இருக்க சிம்ஸ் பார்க் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இதோட ஊட்டி இதை வந்து நாங்கள் முடிச்சுட்டு இப்போது குன்னூர் போகிறோம். ஸோ போகிற ரோட்டில் வந்து வெலிங்டன் வழியாக உள்ளே வந்து நம்ம வந்து போக முடியும். டைரெக்டாக போகாமல் அங்கே வெலிங்டன் மூலிமா போகும்போது உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து நம்ம சிம்ஸ் பார்க்கு முன்னாடியே வந்து ஒரு ரோடு இருக்குது பக்கத்தில். அங்கே போய்ட்டு உங்களுக்கு ஜாயின் ஆகும். அந்த ரோடில் தான் போகிறோம். இங்கே ரெஜிமெண்ட்ஸ் மாதிரி நிறைய இந்த மிலிட்ரி இதெல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கும் உள்ளுக்குள்ளே. ஸோ ஆல்மோஸ்ட் ரோஜா அந்த மாதிரி நிறைய மூவிஸ் வந்து ரிதம் அந்த மாதிரி மூவிஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளே தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த மூவியில் முடிச்சுட்டு நாங்கள் வந்து சிம்ஸ் பார்க் போயிட்டோம். சிம்ஸ் பார்க் எப்படி இருக்கும்னா கீழே இறங்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. குன்னூரில் ஒரு மேஜரான ஒரு பொட்டானிக்கலுக்கு ஒரு கார்டன் மாதிரி. ஸோ எங்கள் ஆஸ் யூஷுவல் இங்கே டிக்கெட்ஸ் வாங்கிட்டு நாங்கள் வந்து கீழே கிளம்பிட்டோம். இன்ஃபேக்ட் வந்து பொட்டானிக்கல் கார்டன் வந்து சிம்ஸ் பார்க் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. வினோத்துக்கு த ஃபஸ்ட் டைம் இவ்வளோ இயர்ஸில் சிம்ஸ் பார்க் போனதில்லைன்னு சொன்னார் உள்ளே. ஸோ இதை ஃபஸ்ட் டைம் அவர் வந்து உள்ளே வராரு. நிறைய மரங்கள் இருந்தது, ரொம்பவே சில்லாக இருந்தது. அண்டு கொஞ்சம் இறங்கி ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஸ்டில் ஏஜ் ஆனவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஸ்டில் நாங்கள் வந்து மேனேஜபிளாக வந்து இறங்கி நாங்கள் ஆல்மோஸ்ட் கீழே எண்டுக்கு வரைக்கும் போயிட்டோம். உங்களுக்கு இங்கே மேப்ஸ் எல்லாமே இருக்கும். அண்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போட்டிங் இருந்தது. பட் போட்டிங் நாங்கள் போகல. ஃபுல் அண்ட் ஃபுல் பெடல் பண்ணுற மாதிரியான போட்டிங் மட்டும்தான் இருந்துச்சு. பட் அது வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் போகல. பட் நியர்பையே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சில்ட்ரன் ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நிறைய டைம் வந்து அங்கே கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணோம் உங்களுக்கு. இதோட நிறைய நான் குட்டி குட்டியாக கிளிப்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்காஸ்ட்டு எடுத்திருக்கேன். அது எல்லாமே வந்து ஜாயின் பண்ணி நான் ஷார்ட்ஸாக உங்களுக்கு வந்து போடுறேன். நிறைய ஸ்லோ மோஷன் வீடியோஸ் அண்ட் பூமரங் வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் ஷார்ட்ஸாக உங்களுக்கு தனியாக நான் வந்து அதெல்லாமே இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து மத்தியானம் ஆஃப்டர்நூன் மேலே ஆயிடுச்சு. நாங்கள் லன்ச் எதுவுமே நாங்கள் வந்து எடுத்துக்கல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்க்கும்போது நாங்கள் சிம்ஸ் பார்க் விட்டு வெளியே வரும்போது அங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்டால் இருக்குது. அதை பற்றியும் நீங்கள் வந்து இப்போ பார்ப்பீங்க. ஸோ இந்த ஸ்டால் தான் அது. இங்கே வந்து ப்ரெட் ஆம்லேட், பஜ்ஜீஸு, டீ, இந்த மாதிரி கப் நூடுல்ஸ், மேகி இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் என்னென்னா உங்களுக்கு அந்த ஏரியா பார்த்திங்கன்னா அங்கே இருக்கவே மாட்டேங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் அவ்வளோவா க்ளீன்லினஸ் வந்து கொஞ்சம் சரியில்லை தான். பட் ஸ்டில் ஃபுட் வாஸ் வெரி ஆசம். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் எப்போவுமே ஆப்பிள் வாட்ச் போடுறீங்க, ரொம்ப இதாக இருக்கீங்க, இந்த மாதிரி காட்ட மாட்டிங்களான்னு. ஸோ இங்கேயும் நாங்கள் வந்து போவோம். ஹையெண்டாகவும் போக தெரியும். இந்த மாதிரி லோக்கல் ஸ்டோர்ஸ்க்கும் நாங்கள் கன்ஃபார்மாக நாங்கள் வந்து விசிட் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா சிம்ஸ் பார்க் கேட்லேருந்து உங்களுக்கு டுவர்ட்ஸ் லெஃப்ட் வந்தோன்னா இங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. எனக்கு அந்த ஃபேக்ட்ரி என்னென்னு சரியாக தெரியல. அதுக்கு முன்னாடி தான் இந்த ஸ்டால் இருக்குது. சொன்ன மாதிரி கொஞ்சம் நீட் க்ளீன்லினஸ் வைஸில் மட்டும்தான் இது வந்து கொஞ்சம் மோசமாக இருந்தது. பட் ஃபுட் வைஸில் ஆசமாக இருந்தது. நாங்கள் அங்கேயே எங்களோட லஞ்சை ஃபுல்லுமே முடிச்சிட்டோம். ஸோ பஜ்ஜி, எக் ஆம்லெட் இருந்தது, குஸ்கா இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் அங்கே இருந்தது. நீங்கள் வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மைண்ட் பண்ண மாட்டிங்கன்னா டெஃபினட்டாக அதை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. இது வரைக்கும் நான் குடித்த டீலியே வந்து ஊட்டியில் நான் குடித்த டீலியே இந்த டீ தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அங்கேருந்து பக்கத்தில் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஸ்டால் வரும். ஸோ அங்கே நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் பண்டிச்சோலை ரோட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம்.
பட் என்னென்னா ரொம்பவே ஸ்டீப். அதுவும் வந்து உங்களுக்கு கலட்டி ரோட் மாதிரி தான், உங்களுக்கு ரொம்பவே ஸ்டீப்பாக ரொம்ப நேரோவாக இருக்கும். பட் ஸ்டில் இது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து பண்டிச்சோலைக்கு வந்துட்டு அங்கே ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மண்டிச்சோலையிலேருந்து உங்களுக்கு கோத்தகிரி ரோடுக்கு வந்து இது வந்து ஜாயின் ஆகும். இதுவும் கொஞ்சம் ஸ்டீப்பான ரோடு தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து நம்ம வந்து இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரோடும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த ரோட்டில் நம்ம வரும்போது தான் வந்து நாங்கள் வந்து ஒரு பேரை வந்து நாங்கள் பார்த்தோம், கரடியை. ஸோ அது மட்டும் தான் மிஸ் ஆச்சுன்னு அதுக்கு ப்ரீவியஸ் டே தான் முதுமலைக்கு போகும்போது நாங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தோம். பட் ஆன் தி வேல எங்களுக்கு வந்து ஒரு எஸ்டேட்குள்ளேயே வந்து ஒரு இது கிடச்சிது, நமக்கு பேர் ஒன்று கிடச்சிது. ப்ளஸ் அதுக்குள்ளே டீப்பாக கீழே வந்து ஆக்சுவலி என்னால் அது வீடியோ எடுக்க முடியல, அது ரொம்ப ஒரு ரொம்ப டீப்பாக இருந்தது. அங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு 4 to 5 பைசன்ஸை வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ இது வந்து ஹேர்பின் பென் வந்து ரொம்பவே இதாக இருக்கும். ஸோ அது வந்து ஜாக்கிரதையாக வரணும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த பேர் வந்து அங்கே எஸ்டேட்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நாங்கள் எதாச்சும் வந்து ஸ்பாட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இட் வாஸ் குவைட் குட். ஸோ இந்த மாதிரி நிறைய ரோட்ஸ் வந்து நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணோம். ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ட்ராவலிங்லேயே வந்து. இந்த ரோட்லேயும் வந்து நிறைய ஹேர்பின் பென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நல்லா ட்ரைவ் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரோட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஸோ அதில் வந்து ஒரு ப்ராப்ளமும் எங்களுக்கு வந்து இருக்குல்ல. அதை முடிச்சுட்டு நாங்கள் கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கினோடனே TN43ன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ மேட்டுப்பாளையம் தாண்டின உடனே அங்கே வந்து ரொம்பவே பாப்புலர். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் ஊட்டி போயிட்டு வரவங்க எல்லாருமே இங்கே ஜாஸ்தி வந்து வருவாங்க. ஸோ ஈவினிங் நாங்கள் ஆல்ரெடி நல்லா சாப்பிட்டு இருந்ததுனால சும்மா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்க்காக தான் வந்து நாங்கள் இறங்கினோம். ஸோ இங்கே இறங்கிட்டு அவங்க வந்து ஷவர்மா அந்த மாதிரிலாம் சாப்பிட்டாங்க. ஸோ அங்கே ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் நாங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் we just came back home. ஸோ இதுதான் வந்து எங்களோட ஊட்டி vlog. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியான உங்களுக்கு நிறைய vlogs வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸும் நான் வந்திருக்கு. ப்ளஸ் இனிமேல் வந்து ஷார்ட்ஸ் நிறைய பார்ப்பீங்க. ஷார்ட்ஸில் வந்து ஏற்கனவே எடுத்ததெல்லாம் தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். பட் இனிமேல் எக்ஸ்க்ளூசிவாக ஷார்ட்ஸ்க்கும் நிறைய வீடியோஸ் வந்து நான் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து நிறைய டிப்ஸ் இருக்கும், டோட்டலாக பியூட்டி இருக்கும், லைஃப் ஸ்டைல் பற்றி இருக்கும், சம் கிராஃப்ட்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக என்னோடய சேனல் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான குட்டி குட்டி இன்ஃபர்மேட்டிவான ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இனிமேல் பார்க்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து சம்யுக்தா வினோத், யுக்தா கிச்சன்னு 2 ஹேண்டில்ஸ் இருக்குது. ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன். ஸோ போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோவை. Thank you. Bye.